ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் சர்வைவல் அப்படின்னு ஒரு கேம் ரோப்ளாக்ஸில் விளாட போகிறோம். போன தடவை ரைவல்ஸ் விளாண்டுருந்தேன் என் ஃப்ரெண்டு கூட. இன்றைக்கி அதே ஃப்ரெண்டு கூட நேச்சுரல் டிசாஸ்டர் சர்வைவல் அப்படின்னு ஒரு கேம் விளாட போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த தடவை என்ன மேப் வரும் தெரியல. இதில் நிறையா மேப் இருக்கும். ஒவ்வொரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம சர்வைவ் பண்ணணும். அதுதான் கேம். இதில் நான் மொத்தம் 11 சர்வைவர்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, சவுண்டு One eternity later. ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து கீழே விழுந்தா அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ணுவோம். அந்த மேப் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அந்த கேம் எடுத்துக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட். அந்த லீடர் போர்ட் பார்ப்போமா? இருங்க, லீடர் போர்டில் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்? நம்ம லீடர் போர்ட்லயே இல்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆனா நான் 11 சர்வைவர்ஸ் பண்ணிருக்கேன். ஏன் இங்க இல்லன்னு தெரியல. அது இப்ப அப்டேட் ஆகும்டா. ஓ, இனிமே அப்டேட் ஆகும். ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஏய், சீக்கிரமா அவுட் ஆகுங்கடா. வந்துருச்சு. யாரையெல்லாம் சர்வைவர்ஸ் கேன்சல் கொடுத்துரும். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ள போறோம். யோ, சீக்கிரமா வா, சீக்கிரமா வா, சீக்கிரமா வா. ஏய், ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? மோடஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். இது ஹைட்டா ஓடணுமோ? நம்ம மிடில் ஏறி நிப்போம். அப்புறம் டிசாஸ்டரை பொறுத்து பேஸ்மெண்ட்டுக்கு இல்லைன்னா மேலே போயிடும். ஓகே ஓகே, இங்கே தான் பேஸ்மெண்ட்டு. இந்த இடம், இந்த இடம் தான் பேஸ்மெண்ட்டு. ஆமாம். ஸோ ஆசிட் ரெயினாக இருந்துச்சுன்னா பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். வேறு எதாவது வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. இங்கே நிற்போம். இதுதான் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு நிற்போம். ஸோ இந்த தடவை என்ன வரும்னு தெரில. சுனாமி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? மேலே தான் ஓடிட்டே இருக்கும். மேலே ஓடணும். சுனாமி இடிக்கிற ஃபோர்ஸில் பில்டிங் இடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இருந்துரும். வல்கானிக் எரப்ஷன் கீழே தான். பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் எங்கடா இருக்கு வால்கனோ? தெரியலையே. வால்கனோ எந்த சைடு இருக்குன்னே தெரியலையே. சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி பண்றீங்களா டேய்? எங்கடா வால்கனோ? எங்கடா இருக்கு? எந்த சைடு? இந்த சைடு தான் இருக்கு. ஓடுறா அந்த சைடு. நான் உள்ள ஓடிறேன். பேஸ்மெண்ட்டுக்குள்ள. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இங்க வந்து நிற்போம் அமைதியா. ஆறதாக மேல ஒரு பிளாக் வந்து உருண்டா லாவா. பரவாயில்ல, உழுகட்டும். எப்படி நாம ட்ரை பண்ணதை ட்ரை பண்ணிட்டோம். இதுக்கு நல்லா இது செய்ய முடியாது. கொஞ்சம் ஆர்வ கோளாறு. வெளியே போய் பார்த்துட்டு வருவோமா? எப்படி பாக்குறது? ஏய், உடைய போகுதுடா. இந்த பிளாக் உடைய போகுது. அது உடைஞ்சிட்டு போட்டோம். என் வண்டை உடையாம இருந்தா சரி. இத நம்ம வெளியவும் பார்க்க முடியாது. இந்த பிளாக் உடைஞ்சு லாமல உள்ள வந்துச்சுன்னா அதான் நான் பேசுறேன். சோபா என்ன பண்றது? வேற வழி இல்லை. உடையாதுடா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது. உழுகாத வரைக்கும் சந்தோஷம். உழுந்துச்சுன்னா மறுக்கியா சவால். உழுகாத, நம்ம சைலண்டா நிற்போம். அடுத்தது ரோப்ளாக்ஸில் என்ன கேம் விளாட்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. गाइस, இந்த விண்டோ வழியா பாத்தீங்கன்னா ஒரு லாவா தெரியுது. லாவா பிளாக். இது வந்து ரோப்ளாக்ஸ். ஸோ வந்து எல்லாமே பிளாக்ஸாக தான் இருக்குமே தவிர லிக்விடாக இருக்காது. ஓ மை காட், சரி, சூப்பர். அடுத்தது எந்த மேப் வரும்னு தெரியல, பார்ப்போம். இப்போ நம்ம மேலே போய் கீழே விழுக போகிறோம். அப்பதான் ஃபுல் ஹெல்த் கிடைக்கும். அப்போதான் ஃபுல் ஹெல்த் கிடைக்கும். கீழே விழுட்டோம், ஜாலி.
இப்போ அடுத்தது எந்த மேப் வரும்? லான்ச் லேண்ட். அந்த லான்ச் லேண்ட் இது நான் விளையாண்டது இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன்னு நினைக்கிறேன். ம், ஆமா ஆமா இல்ல ஏற்கனவே ஒரு தடவை விளையாண்டுருக்கேன். இது அந்த ராக்கெட்ல மட்டும் ஏறாத, ஏன்னா அதை ஓட்ட தெரியாம சில பேர் ஓட்டி கீழே விழ வச்சிருவாங்க. ஓகே ஓகே, மேலே போவோம். இங்கே மிடில் நின்றுப்போம். அந்த டிசாஸ்டரை பொறுத்து மேலேயா கீழேன்னு முடிவு பண்ணிப்போம். அவ்வளவுதான். ம் என்னடா பாரு, யார் மேல இருந்து கீழே குதிச்சிட்டான்டா. இல்ல ஒரு ராடா பாரு, ராக்கெட் வந்து இது மேல விட்டுற போறான்டா. எடுத்துட்டு போயிட்டான்டா. போட்டு எடுத்துட்டான்டா. ராக்கெட் எஸ்கேப் அவார்ட்ரா. நான் எங்க செஞ்சேன்? ஆனா ஓட்டிட்டு போயிட்டான்டா. ஃபயர் எங்க இருக்கு? கீழேயே விடுவோம், கீழேயே இருப்போம். எந்த சைடு இருக்குன்னு தெரியலையே. நீ வாட்ட போற? எங்கடா இவ்வளவு சின்னசா இருக்கு? ஓ ஜூம் பண்ணுமா? எங்க இருக்குன்னு பாப்போம். அது இருக்கிற இடத்துக்கு நான் போக வேணாம். ஹைட்டுக்கு போனா நல்ல வேலை கீழே வந்துட்டோம். பில்டிங் இடிஞ்சு விழும். அந்த சைடு நீ போயிடாத. இப்போ எல்லாமே மெல்ட் ஆகி விழுகுதுன்னு நினைக்கிறேன். இங்க ஏன்டா இங்க நிக்க சேஃபா? இல்ல வேணாம், அது பாரு அப்படியே போய் இடிஞ்சு அது கீழே விழுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அங்க ஒருத்தன் எங்க பாரு, அங்க பில்டிங்ல இருந்திருக்கான் கிங் வச்சு. வச்சா இவனோட ஃபயர்மேன் நின்னுட்டு இருக்கான். ப்ரோவா இருப்பான் போல. எங்கடா இங்க வருது? இந்த சீட்ல நிக்காத. கிரீன் கலர்லயே நிப்போம். ஏன்னா பச்சை பசேல்ட்டு இருந்தா பத்திக்காது. இந்த கருப்பு கலர்ல ஆயிரும் அந்த மாதிரி. பிளாக் பாக்ஸ். நெருப்பை எவ்வளவு ரியலிஸ்டிக்கா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா ரோப்ளாக்ஸ்ல? அத பார்த்தா நெருப்பு மாதிரியா இருக்கு. அதானே. ஐயோ இங்க பாரு, பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருச்சுடா. நீ எதுக்கும் லெஃப்ட் சைடு போய் கூட ஹரி. ஏன்? இங்க பாரு ஃபயர். அதெல்லாம் வராதுடா, அவ்வளவுதான். சர்வைவ் ஆயிட்டோம். இது நெருப்பா? நல்ல வேளை அது மேல ஏறலாம்னு இருந்தேன். இப்ப 2 ரவுண்ட் சர்வை பண்ணிட்டோம்டா கண்டினியூஸா. இப்போ சர்வை பண்ண ஹேட்ரிக். வா பாப்போம். இந்த தடவை என்ன மேப் வரும்? இப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆயிடுச்சா? நம்ம வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம்? 1 2 3 4. ஒருத்தன் போயிட்டான். 51 சர்வைவல், 58. 1 2 3 4 5 6 7 8வது பிளேஸ்ல இருக்கோம். மறுபடியும் அதே மேப் டாடி. ஐயோ காண்டு போடா. வல்கனம் இல்ல அவலாஞ்ச் ராக்கெட் எஸ்கேப் பண்ணிடலாம். எப்படி ராக்கெட்குள்ள போணும் ஃபர்ஸ்ட்? அது நீ அந்த பில்டிங் ஏறணும். எந்த பில்டிங்? இந்த பில்டிங் தான் மேலே ஏறணும். ஓ காட், நீ 2 பேருக்கு தான் அதுல சீட். நேரா ஏறி போய்ப்பான். எங்கடா ஏறணும்? ஐயோ ஆங்கிள் உனக்கு இதா இருக்கு. முன்னாடி போட. எங்கடா? எடுத்துட்டு போய்ட்டான். என்னடா இது? ராக்கெட் கோலாயிடுச்சு. இங்க இருக்கு. போச்சு செத்தாடா. நல்ல வேளை ஏற. இதெல்லாம் அப்துல் கலாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அவலாஞ்ச். எந்த சைடு இருக்கு மவுண்டன் பாத்தியா? இந்த சைடு தான்டா வரும். அந்த பில்டிங் இடிஞ்சு விழுண்டா. பரவாயில்லடா, மாவீரன் படத்துல வர்ற மாதிரி இடிஞ்சு கீழே விழுகுறேன்டா. நீ அந்த போல்ல இறங்கி போயிரு. இடிஞ்சு விழுக போகுது. என்னடா விழல? இது வைப்ரேட் கூட ஆகல பாரு. சொன்னோனே ஆகுது. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இருக்குடா. தப்பிச்சிடலாம்டா. தப்பிச்சிட்டடா. இல்லடா. போச்சு. Oh my god. Oh my god. இல்ல சாவல. Oh my god. இந்த அவலான்ச்ல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஹை கிரவுண்ட்ல இருக்கணும், அந்த மவுண்ட்ல தள்ளியும் இருக்கணும். என்ன பண்றது? மேப் இத்தனோண்டு வச்சிருக்காங்க. அதுலயே ஒருத்தன் ஓட தெரியாம ஒருத்தன். நம்ம GTA சிட்டி மாதிரி இருந்துச்சுன்னா எங்கெல்லாம் ஓடலாம். பைக் எடுத்து நான். ஓ டேய், பாதி மேப்பையே காணோம்.
இங்க இருந்து பார்த்தா தெரியாது. ஏய் இதுல 4 பேர். ஏய் மில்க் இவன் தானே லீடர் போர்டுல ஃபர்ஸ்ட்ல இருந்தான். எனக்கு தெரியலையே. 58. இப்பொழுது நம்மளது நண்பன் பிகே விளையாடுவார். ஓகே இந்த ரவுண்டு வந்து பிரணவ் கிருஷ்ணா விளையாட போறான். இந்த தடவை அவனுக்கு லான்ச் லேண்ட் வருமா இல்லை வேற ஏதாவது வருமானு பார்ப்போம். பிரிசன் பேனிக் இவனுக்கு மட்டும் வேற வருது. பார்ப்போம். பிரிசன் பேனிக் இதுல போன தடவை விளையாடும் போது இதுல மீட்டியார் வந்துச்சு தானே. ஆமா. ஸோ நான் ஏறி அங்கே மிடில் நின்று போ. இல்லை அந்த படிக்கட்டு கீழே போயிடு அவ்வளோதான். அந்த டிசாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டா இல்லை லோவான்னு பார்த்துக்கலாம். நம்ம அவுட்ஃபிட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஷேரு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சேனல் கொஞ்சம் ஏறும் இறங்கும். பார்க்கலாம் எப்படி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. நம்ம பக்கத்தில் வந்துட்டுருக்கான். ஏய் போடா சரி போடா போடா. பிளிசார்ட்னா இது ஒரு மாதிரி சாண்ட்ஸ்டார்ம் மாதிரி இருக்கும். ஆனா பனி வரும், ஸ்னோ வரும். ஓ ஸ்னோ ஸ்டோம். நம்ம பாஷையில சொல்லணும்னா ஸ்னோ ஸ்டோம். ஃபைன் ஷெல்டர் அண்ட் ஸ்டே வார்ம். நல்ல கரெக்ட். ஸ்டே வார்ம். வார்ம்க்கு எங்க போறது? இந்த மாதிரி உறைஞ்சு போயிடும். ஓ டேய் நவுந்து வாடா. ஒன்றும் ஆகாது மோஸ்ட்லி. நவுற எல்லாரும் பாரு நம்ம கிட்டே வர. நாம தான் ப்ரோ ஆச்சு. எல்லாம் நம்ம கிட்ட தான் வரணும், வேற வழி. ஓகே எல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. நாமளும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆகிட்டோன்னா ஹெல்த் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரீஸ் ஆகுது ஃப்ரீஸ் ஆகுது ஃப்ரீஸ் ஆகுது. பில்டிங் இடியுமா இடியுமா? பில்டிங் இடியுமாடா? மோஸ்ட்லி ஆகாது. ஏன்னா பிரிசன் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிப்பாங்க. அதுல இருந்து எத்தனை பேர் தப்பிக்கிறாங்க? நீ வேற ஏன்டா? இதான் ஓ ஐயோ எதுவுமே ஆகலடா. ஹெல்த் கொஞ்சம் கூட குறையலடா. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான். அதுவும் நம்ம அந்த ஃப்ரீஸ் அந்த வாலுக்கு பக்கத்துல நின்றதுனால தான். போய் சூப்பர் சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. சரி ஓகே அடுத்ததா இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். டாடா பை பாய்.